ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே நான் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். புதிய மாதத்தை காண முடியாத எத்தனையோ பேர் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் பெரிதான கிருபையினாலே நீங்கள் ஒரு புதிய மாதத்தை இன்று கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இன்று கால வேளையில உங்கள் வேத புத்தகத்தை சங்கீதம் 136வது சங்கீதத்துல 24ஆம் வசனத்தை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆலோசனையாகவும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணதாக எழுதப்பட்ட ஒரு வசனம். இந்த மாத விடுதலை எப்படி நான் பெற்றுக்கொள்வது, அந்த விடுதலை எனக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்று நமக்கு தெரியாததுனாலே வேதம் நமக்கு அதை எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்பதை வேதத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டு நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய குடும்பத்திற்கு ஆகக்கடும். 136ஆம் சங்கீதம் 24 ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அங்கே பக்தனாகிய சங்கீதக்காரன் ஒரு நல்ல ஸ்தோத்திரத்தை அவன் ஏறெடுக்கிறான். என்ன ஸ்தோத்திரம் என்றால், நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் என்று எழுதுகிறான். அப்படி என்றால் அவர் தான் பெற்ற விடுதலையை அனுபவித்து விட்டான். சங்கீதக்காரன் கர்த்தர் அவனை விடுதலை பண்ணினதை அனுபவித்து அவன் செய்த காரியம் துதிக்கிறது. இது அவன் தான் பெற்றதை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறது. இந்த மாதத்திலே நாம் அதையே நான் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அல்ல ஆண்டவரே, இந்த விடுதலையை நான் அனுபவிக்க போவதற்காக உம்மை துதிக்கிறேன் என்று சொல்ல போகிறோம். ஒரு படி மேலே நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் அந்த விடுதலையை நான் அனுபவித்து நன்றி செலுத்த போகிறோம். 2 விதமான காரியத்தை தான் இன்று நாம் பார்க்கிறோம். ஒன்று நம்முடைய விடுதலை, 2 அந்த விடுதலை எதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று பார்க்க போகிறோம். சரி, இந்த விடுதலை எப்படி கிடைக்கும் என்றால் 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டிலோ உன் வாழ்க்கையிலோ இருப்பாரானால் இந்த விடுதலையை நீ அனுபவிக்க முடியும். இந்த விடுதலையை உன் கண்கூடாய் நாம் காண முடியும். விடுதலை என்பதனுடைய முழுமையான பல காரியங்கள் உலகத்திலும் சரி வேதத்திலும் நிறைய உண்டு. ஆனால் விடுதலை என்பது என்ன? எதிலாவது நீ அடிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அல்லது எதிலாவது நீ அடிக்ட் ஆகி இருக்க வேண்டும், அதில் எதிலாவது நீ முழுகப்பட்டிருக்க வேண்டும். உன்னுடைய வேதனைகளிலோ உன்னுடைய துயரத்திலேயோ நீ முழுகி போயிருக்க வேண்டும். எழும்பி வர வழியில்லை என்று அடிமை என்பதனால் ஒரு அடிமை சாசனத்தை போலதான் அவன் அடிமையாக்கப்படுகிறான். இப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த ஆகஸ்ட் 15, இந்த மாதம் சுதந்திர மாதமாய் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாள் வரும்பொழுது சுதந்திர நாளாய் அதை நினைவு கூறுகிறோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றோம் என்று அறிவிக்கிற அந்த சுதந்திர நாள். ஒரு அடிமைத்தனத்திலே நாம் இருந்தோம். ஆனால் அந்த அடிமைத்தனத்திலே நமக்கு எல்லாம் இருந்திருக்கலாம். அடிமை என்றது அப்படியே நாம் மறித்து போய் விடுகிறோம் அல்ல, சில காரியங்களுக்கு நமக்கு உரிமையற்றவளாய் இருக்கும். சில காரியங்களை நாம முடிவெடுக்க முடியாது. இப்ப பிரிட்டிஷார் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அவர்கள் எடுக்கிற முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் முடிவை நாம் தான் எடுக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதாமை படைத்து விட்டு அவனை அடிமையாக அவர் வைக்கவில்லை, நீ இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவனை அடிமையாக நிறுத்தவில்லை.
இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஆளுகைக்குரியவனாய் அவனை வைத்து வைத்தார். இதுதான் கடவுளுடைய செயல். ஆனால் நாம் என்ன செய்தோம்? இந்த ஆளுகையிலிருந்து இன்னொரு ஆளுகைக்குள் நாம் புறப்பட்டு போனோம். இந்த ஆளுகை நம்மை ஆளுகை செய்ய வைத்தது. இறைவனுடைய விடுதலை என்பது என்ன என்றால், உன்னை விடுதலையாகவே படைத்து விடுகிறார். உன்னை அடிமையாய் படைத்து விடுதலையாக்கவில்லை. உன்னை படைக்கும் பொழுதே ஒரு விடுதலையானவன் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட ஒரு படைப்போடு கூட படைத்தார். பரலோகத்தில் தேவன் உன்னை படைத்த பொழுது நீ பரலோகத்தின் தேவனுக்கு அடிமையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் உன்னை படைக்கவில்லை. படைக்கும் பொழுதே ஒரு விடுதலை உள்ளவனாய், ஜீவ சுவாசத்தை உடையவனாய், நன்மை தீமை அறியத்தக்கவனாய், ஒரு அழகான ஒரு ஃப்ரீடம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி, அதற்காக தான் அவனை படைத்த பொழுது சொன்னார், நீ இதை ஆண்டு கொள்ளுவாய். தான் படைத்த ஒன்றை ஆண்டுகை, அவர் பரலோகத்தை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லவில்லை. நாட்களே நாம் எல்லாம் அப்படித்தான். கடவுளுடைய திட்டங்களை, தீர்மானங்களை நாம் ஆளுகை செய்ய விரும்புகிறோம். கடவுளுடைய நடத்துதலை நாமே எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். நான் நினைப்பது போல் நடக்க வேண்டும், நான் நினைப்பது போல் அமைய வேண்டும், நான் நினைப்பது போல எல்லாம் நடக்க வேண்டும், என்னுடைய குலப்பெருமை நான் தான் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய சாதிக்கு நான் உயர்ந்தவனாய் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தாரை எல்லாரையும் நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏதோ ஒரு டிக்டேட்டராய் போல வாழ விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியை மட்டும்தான் ஆளுகை செய்யும்படி படைத்தாரை தவிர பரலோகத்தையோ கர்த்தரையோ கர்த்தருடைய வார்த்தைகளையோ பிரமாணங்களையோ சட்டங்களையோ ஆளுகை செய்கிறவனாய் அவர் படைக்கவில்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்வது நல்லது. விடுதலையினுடைய மிக முக்கியமான ஒரு ஞானமும் அறிவும் என்னவென்றால், பூமியை ஆளுகை செய்கிற விடுதலை தான். ஆனால் எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து ஆளுகை செய்வதற்கு வருவார்கள். ஆனால் நாம் ஆளுகிறவர்களாகவே படைக்கப்பட்டோம். இந்த பரலோக விடுதலைக்கும் பூமியில் உள்ள விடுதலைக்கும் சாத்தான் கொடுக்கிற விடுதலைக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மற்றவை எல்லாமே நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் பரலோக விடுதலை எப்படி என்றால், உன்னை படைக்கும் பொழுதே ஒரு விடுதலைக்குரியவனைப் போல ஆளுகை செய்கிறவனாகவே உன்னை படைத்தார். இது இந்த பேசிக் பவுண்டேஷன் நாலேஜ் உன்னுடைய இருதயத்திற்கு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். நீ அடிமைத்தனத்திலிருந்து வந்தாய், வியாதியிலிருந்து வந்தாய், இதெல்லாம் பிற்பாடு நடந்தவைகள். ஆனால் நீ படைக்கும் பொழுதே அடிமையும் விடுதலையும் எதுவுமே இல்லை, நீ ஆளுகை செய்கிறவன். என்ன என்றால், அடிமைத்தனத்தவர்களை விடுவிப்பதற்காக படைக்கப்பட்டவன். இந்த பூமி இருளுக்குள் இருந்ததினாலே கர்த்தர் அதை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்போ இருள் என்ற ஒரு ஆதிக்கத்தை முறியடிக்கிறதுக்காக வெளிச்சம் தேவையாய் இருந்தது. இது பரலோகத்தினுடைய தீர்மானம். பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை எப்படி வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால், தேவ சித்தம் எனக்குள்ளே நான் நடத்த வேண்டும், தேவன் விரும்புகிறதை நான் மட்டும் செய்ய வேண்டும். ஆனால் தேவன் விரும்புகிறபடி அல்ல, என் விருப்பம் படி தேவன் செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய விடுதலை சரித்திரத்தை மனிதர்கள் ஆரம்பித்துக் கொண்டார்கள். உலகம் என்று அதுதான் செய்து கொண்டிருக்கு. இந்த வேலை வேண்டும், இந்த கணவன் வேண்டும், இந்த மனைவி வேண்டும், இந்த குடும்பம் வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த ஸ்கூல், இந்த காலேஜ், இந்த இப்படிப்பட்ட எல்லாவற்றுமே மனிதன் என்ன தீர்மானம் பண்ணினானோ தன் மனதில் தோன்றியவர்களை அனுபவிப்பதற்கு பெயர்தான் அவன் ஒரு பெரிய விடுதலையாய் அவன் யோசிக்கிறான். இது தேவனுக்குரியதில் நாம் கை வைக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள்.
தேவனுடைய திட்டத்தை நாம் மாற்ற விரும்புகிறோம் என்பதையும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அது என்ன திட்டம் என்றால், உன்னை ஆளுகை செய்கிறவனாய் படைக்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். பூமியை படைத்து அதை ஆளுகை செய்ய முடியும். அவர் ஒரு நாளும் பரலோகத்தையோ கடவுளையோ ஆளுகை செய்ய உன்னை படைக்கவில்லை என்பதை இந்த காலவேளையிலே நீங்கள் திட்டமாய் முடிவு செய்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நாம் எல்லாரும் பரலோகத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறோம். என் மகனுக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம ஆளுகைக்குரியவர்களாய் மாற விரும்புகிறோம். அந்த ஆளுகையை அவர் உங்களுக்கு தரவில்லை. பூமியை ஆளுகிற ஆளுகை தான் கொடுத்தார். பரலோக திட்டமோ, பரலோகத்தினுடைய ஒருவனை மன்னிப்பது, ஒருவனை விடுவிப்பது, ஒருவனை ஆசீர்வதிப்பது, ஒருவனை தண்டிப்பது, இது எல்லாம் பரலோகத்திற்குரியவைகள். இவைகளை மனிதன் கையில் எடுக்க விரும்புகிறான். இதுதான் மனிதனுக்குரிய விடுதலை என்று அவன் தீர்மானம் செய்து கொள்கிறான். எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வர அவன் விரும்புகிறான். அதிலே முதலாவதாக கடவுளுடைய ஆளுகையை தான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் தேவன் படைத்த பொழுது இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படிதான் ஆதாமுக்கு அவர் கட்டளையிட்டார், ஏவாளுக்கும் கட்டளையிட்டார். ஆனால் அவர்கள் பிசாசை ஆளுகை செய்ய முடியவில்லை. பிசாசு அவனை தான் ஆளுகை செய்தது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆளுகை செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? இதை சாப்பிடாதே என்று. அந்த வார்த்தை அது கர்த்தருடையது, அதை நான் மீறக்கூடாது, அது அவருடைய ஆளுகைக்குட்பட்டது என்று விட்டுவிட்டு தன்னுடைய ஆளுகைக்குள் கர்த்தருடைய சொன்னதை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆளுகையை மீற எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிற ஒரு இருமாப்போடு அவர்கள் மாறினார்கள். வேண்டாம் என்று சொன்னார், சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார், அது அவருடைய ஆளுகைக்குரியது. பூமியை படைத்தது எனக்காக, ஆனால் ஏதேன் தோட்டத்தை படைத்தது அதிலே ஆளுகை செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருந்தபடினால், வல்லமை அவருக்கு இருந்தபடினால், அந்த ஆளுகைக்குரிய ஏதேன் தோட்டத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சட்டம். இந்த சட்டத்தை மனிதன் எடுத்துக் கொள்ளுகிறார். இது சாப்பிடக்கூடாதுதான், ஆனால் இதை சாப்பிட்டாலும் நான் தப்பு வைக்கப்படுவேன், இது சாப்பிடுவதால் ஒன்றும் எனக்கு ஆகப் போவதில்லை என்ற ஒரு புதிய சட்டத்தை இவன் எடுத்துக் கொள்கிறான். ஏனென்றால் இந்த பூமிக்குள் இருக்கிற ஏதேன் தோட்டம் என்னுடையது, அப்படியானால் இந்த பூமிக்குள் இருக்கிற பழமும் என்னுடையதுதான், இது என் ஆளுகைக்குட்பட்டது. தேவனுடைய வார்த்தை இங்கு வருவதனாலே இந்த பூமியை ஆளுகை செய்ய அதிகாரம் என கொடுக்கப்பட்டபடினாலே நான் இந்த பூமியில் ஆளுகை செய்ய முடியும். நான் இந்த பழத்தை சாப்பிடாதே என்று சொன்னதனுடைய சட்டம் பரலோக சட்டம். ஆனால் பூமியை ஆளுகை செய்கிற அரசனுக்கு எதையும் நிற்க முடியும் என்ற ஒரு புதிய பிரமாணத்திலே அவர்கள் நுழைந்தார்கள். ஆகவேதான் இந்த சட்டம் இங்கு செல்லாது என்ற முடிவுக்கு பிசாசு அவர்களை கொண்டு வருகிறார். இது பரலோக சட்டம், பூமிக்குரியது அல்ல. ஏனென்றால் பூமிக்கு நான் தானே தலைவன். நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அவர் சொன்னார், ஐஜி இருக்கட்டும், ஆனா இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் எஸ்ஐ, ஐ எம் த கேப்டன் ஆஃப் தி ஸ்டேஷன். அப்படிதான் நன்று ஆதாமும் ஏவாளையும் பிசாசு கொண்டு போய் நிறுத்துகிறார். பரலோகம் சட்டம் சொன்னது உண்மையாய் இருக்கலாம், ஆனால் இந்த பூமி உனக்குரியது, உன்னுடைய சட்டம் தான் இங்கு செல்லுபடி ஆகும். உனது சட்டத்தின்படி நீ யாரையும் அடிமைப்படுத்தலாம், யாரையும் விடுதலையாக்கலாம். இது தேவ சட்டம் இங்கு செல்லுபடியாகாது என்ற ஒரு விஷயத்தை, ஒரு தவறான எண்ணத்தை ஏவாளின் மனதிலும் ஆதாமின் மனதிலும் தோற்றுவிக்கப்பட்டபடினால் அவர்கள் அடிமைத்தனமாய் இந்த விடுதலை என்ற ஒரு விடுதலைக்குள் பிரவேசிக்காமல், விடுதலையோடு படைக்கப்பட்ட இவர்கள் அடிமைக்குள் பிரவேசிக்க மாறினார்கள். இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டிய அவன் தன்னுடைய ஆளுகையை பிசாசின் கையில் கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான்.
இப்பொழுது இந்த பூமியில் அவனுடைய சட்டம் மட்டுமே செல்லுபடியாகிற அளவுக்கு அவன் கொண்டு வந்து விட்டான். அவனுடைய சட்டத்தின்படி கொண்டு வந்த பொழுது காயின் ஆபேலை கொன்று விடுகிறான். தேவ சட்டத்தை மீறுகிற சட்டங்களுக்குள் மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். எதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரோ, எதெல்லாம் தேவன் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ, அதை எல்லாவற்றுக்கும் மாறாக செய்யக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே, ஒரு விடுதலைக்குள்ளே அவன் வந்து விட்டான். அவன் தேவ சட்டத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டான். ஆனால் அவனுக்கு மனுஷ சட்டத்தை கொண்டு வரலாம் என்றால் அதிலும் அவன் அடிமையாக்கப்பட்டான் பிசாசு. அவன் நினைத்தபடி எதையும் செய்ய முடியவில்லை. அவன் விரும்பினபடி எதையும் செய்ய முடியவில்லை. அவன் எதையாவது உலக பிரகாரமாய் செய்தான் என்றால் கடைசியில் அவன் மரித்து விடுகிறான். அவனால் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. அவனால் தனக்கு ஏற்படுகும் வியாதிகளிலிருந்து தன்னை சுகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, மருந்துகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில சமயம் அதை முழுமையாய் தீர்க்க முடியாத ஒரு அடிமைத்தன வாழ்க்கை அவனுக்கு ஏற்படுகிறது. நான் விடுதலை பெற்றவன் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் அவன் அடிமையாய் இருக்கிறான். தன்னால் செய்ய முடியாத சூழ்நிலைகள் எல்லாமே அடிமைத்தனத்திற்கு ஒப்பானது. எதெல்லாம் உன்னால் முடியவில்லையோ, நீ எதற்கோ அடிமையாகி விட்டாய், உன்னால் முடியவில்லை. இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய வேண்டிய நீ இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியை ஆளுகை செய்ய முடியவில்லை. இந்த உலகத்தில் உள்ள டிப்ரெஷனை ஆளுகை செய்ய முடியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற தோல்வியை ஆளுகை செய்ய முடியவில்லை. இந்த உலகத்தில் காணப்படுகிற விரக்தியான வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியவில்லை. இந்த உலகத்தில் உனக்கு எதிரான சத்துருக்களை முறியடிக்க முடியவில்லை. இந்த உலகத்தில் உனக்கு எதிரான எதையும் உன்னால் வெற்றி பெற்று சிறந்து இருக்க முடியவில்லை. நீ அடிமையாகவே மாறிவிட்டாய் என்பதுதான் சத்தியம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உன்னால் முடியாதது எல்லாமே அடிமைத்தனம் என்று வேதம் ஆழ்ந்த கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியவில்லையோ, உன்னால் எதையெல்லாம் மீட்டு கொண்டு வரவிட முடியலையோ, உன்னால் எதிலெல்லாம் மேலே வர முடியவில்லையோ, உன் ப்ரமோஷனா இருக்கட்டும், உன்னுடைய இன்கிரிமெண்டா இருக்கட்டும், உன்னுடைய எதிர்கால எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லையோ, நீ அடிமை. இதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவன் இதை நீ செய்தே ஆக வேண்டும். அரசனாய் இருக்கிறவன் தன் குடிகளை அவன் சொன்னால் கேட்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அவன் கேட்கவில்லை என்றால் எங்கோ இந்த அரசனுடைய மரியாதையை இழந்து நிற்கிறான். அங்கே அவனுடைய அதிகாரம் இழக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது இவன் தன்னுடைய கிரீடத்தோடு கூட சிங்காசனத்தில் இருந்து ஒரு முத்திரை மோதிரத்தில் பதித்தானோ, அதை மீற அவனாலே முடியாது என்ற சட்டம் இருக்கிற இந்த பூலோகத்திலே அவன் சொல்வதை கேட்கக்கூட யாரும் இல்லை என்ற நிலை எப்பொழுது வருகிறது? வேறு ஒரு அரசன் இவனை வென்று அந்த கிரீடத்தையும் அந்த மோதிரத்தையும் அவன் கணிந்து கொள்ளும் பொழுது இவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் நிற்கிறான். அப்படியானால் அதிகாரம் நிறைந்த ஆதாம் பிசாசின் வார்த்தையை கேட்டபடினால் அவனுடைய கிரீடமும் அவனுடைய முத்திரையும் அவனுடைய உரிமையும் அவனுக்கு சென்று விட்டபடினால் மனிதனாகிய நீயும் நானும் அடிமையாக்கப்பட்டோம். ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாயிருக்கிறோம். நம்முடைய கோபத்திற்கு அடிமையாயிருக்கிறோம், பொறாமைக்கு அடிமையாயிருக்கிறோம், நம்முடைய லாகரி வஸ்துக்களை எடுத்துக்கொள்வதனாலே அடிமையாயிருக்கிறோம், பெற்றோர்களை கனம் பண்ணாததினாலே அடிமையாக்கப்பட்டு இருக்கிறோம், பெற்றோர்களை தூக்கி எறிகிறதுனாலே அடிமையாக்கப்பட்டு இருக்கிறோம், அல்லது நம் விருப்பம் போல வாழ்ந்து வாழ்ந்து தோற்று போய் கொண்டிருக்கிற ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. எல்லாவற்றிற்கு மேலாய் பரலோகத்தின் சட்டங்களை முறியடித்து வாழுகிறவளாய் நாம் இருக்கிறோம். அதை பொருட்டாய் நினைப்பதுமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்ற நம்முடைய மனம் ஒப்புமையாக்கப்படுவதில்லை. வேதத்தை வாசிப்போம், ஆனால் வேதத்தின்படி நடக்க பிசாசு நம்மை அனுமதிப்பதில்லை. ஆகவே எங்கோ ஒரு இடத்தில் நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் என் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது.
என் கண்களின் கண்ணீர் சிந்த 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 காரணம் என்ன? 430 வருஷம் நான் அடிமையாயிருக்கிறேன் என்ற கூக்குரல் சத்தம் பரத்திற்குத்தான் போகிறதை தவிர பிசாசின் காதில் விழுவதே இல்லை. ஏனென்றால் உன்னை அடிமைப்படுத்தினவன் அவன். அவன் சந்தோஷத்தோடு இருக்கிறான். நீ அடிமையாய் இருக்கும் வரைக்கும் அவனுடைய ராஜ்யம் விரிவடையும். நீ அடிமையாய் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் அவன் கையிலே தங்க ஆரம்பிக்கும். உன்னுடைய கிரீடம், உன்னுடைய முத்திரை மோதம், உன்னுடைய சர்வ அதிகாரம் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் இழந்தவனாய்தான் பூமியில் நாம் வாழ்கிறோம். சகோதரனே, சகோதரியே, நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்ல காரணம் என்ன? ஒரு ஆளுகையிலிருந்து இன்னொரு ஆளுகைக்கு வந்து விட்டான். நீங்கள் 2 கொரிந்தியர் 3:17 தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. அப்படியானால் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரோ அங்கெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் என்பதுதான் சத்தியமானது. இதுதான் அதன் அர்த்தம் என்று ஆதியாக 40:14 நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒருவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய விடுதலைக்காக தன் ஜனத்தையே நாடுகிறான். தன்னுடைய விடுதலைக்காக அவன் கர்த்தரிடத்திலே வரவில்லை. தன்னுடைய விடுதலைக்காக ஒரு மனிதனிடத்தில் போய் நிற்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆதியாக 40:14 நீ வாழ்வடைந்திருக்கு போய் நீ நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இது அநேக தங்களுடைய விடுதலைக்கு தன் விடுதலை இழந்தவனை நோக்கியதான். நீயும் இழந்தாய், ஆதாமும் இழந்து விட்டாய், ஏவாளும் இழந்து விட்டாள். ஏவாள் ஆதாம் இடத்திலே போய் எந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? 2 பேரும் விடுதலையற்றவர்கள், 2 பேரும் அடிமையாக்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளும் அடிமையாய் இருந்தார்கள். காயின் ஆபேலை கொன்று போட்டார். விடுதலையற்ற குடும்பம். அதனால்தான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? நாம் விடுதலையற்றவர்களாகவே அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் சத்திய வசனம். யோசேப்பு மனிதனிடத்தில் போய் தன்னுடைய விடுதலையை கேட்கிறார். அங்கே ஆவியானவர் இருந்திருந்தால் அவனுடைய விடுதலை வேறு விதமாயிருக்கும். ஆனால் அவன் கேட்டபடி அவன் மனிதனிடத்திலே கேட்டான். மனிதன் அவனை மறந்து போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருந்தார்? அரசனிடத்திலிருந்து போய் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அதை நிவர்த்தி செய்ய ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்ற சூழ்நிலையை உருவாக்கி வைத்தார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியாவதற்குத்தான். தன்னுடைய சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து யோசேப்பு வெளியாக கர்த்தருடைய ஆவியானவர் கைய செய்தார். ஆண்டவர் வந்த பொழுது, ஆவியானவர் இறங்கின பொழுது பார்வோன் யோசேப்பை அழைக்கிறான். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தான். திரும்ப அவன் சிறைச்சாலைக்குள் போகவில்லை. இப்பொழுது அவன் சிறைச்சாலைக்குள் போகுவதற்கு யாரெல்லாம் அந்த அடிமைத்தனத்தில் வாழ முடியும் என்ற முத்திரை மோதிரத்தை உடையவனாய் அவன் நிற்கிறான். ஏனென்றால் அவன் பிரைம் மினிஸ்டர். அந்த தேசத்தின் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பார்வோன் என்ன செய்ய வேண்டுமோ அதை பூராம் அவன் செய்யலாம். பார்வோன் நினைக்கிறதை நிறைவேற்றுவதற்காக வைக்கப்பட்டவன் தான் ஜோசப். இந்த யோசேப்பு எந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக வந்தானோ அந்த சிறைச்சாலையை நிரப்புவதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த சிறைச்சாலையில விடுதலை செய்பவர்களுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய எந்த இடத்தில் நீ அடிமையாய் இருக்கிறாய் என்பதை இந்த நாளில் நீ யோசித்துக் கொள்வாயாக. யோசேப்பு சிறைச்சாலையில் அடிமையாயிருந்தான். ஆனால் மோசே அரண்மனையில் அடிமையாயிருக்கிறான். ஒரு அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு தன் இனத்தால் ஆகிய சகோதரனை அவனால் காப்பாற்ற முடியவில்லை. அவன் சிறைச்சாலையில் அடிமையாயிருக்கிறான், அதிகாரத்திற்கு அடிமையாயிருக்கிறான், சகல விதமான வல்லமைக்கும் அடிமையாகத்தான் இருந்தான். ஆனால் தேவன் அந்த அடிமையிலிருந்து அவனை விடுவித்து எங்கு கொண்டு போனார்? வனாந்தரத்துக்கு அழித்தார். எலிசா அவன் எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறவன். அவன் எலியாவுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய. எலிசா
மிகப்பெரிய தீர்க்கதரிசி நாம் சொல்லுகிறோம். ஆனால் எலியாவுக்கு முன்பதாய் அவன் குறைவுள்ளவன். எலியாவுக்கு தண்ணீர் பார்க்கிறவன் எலிசா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் அவன் இருக்கிறான். ஏதோ ஒரு சுதந்திர பறவை அல்ல அவன். எலியா சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு மனிதனாய் தான் எலிசா இருந்தார். ஆனால் தேவன் எலியாவை மரணத்திலிருந்து விடுவித்தவராய் கூட்டிக் கொண்டு போகிறார். மரணத்தையே காணாதபடி எலியாவை ரதத்தில் எடுத்துக் கொண்டுகிறார். அந்த சால்வை விழுகிறது. இப்போது எலிசா பரிபூர்ண விடுதலை. இப்ப எலிசா சொன்னபடிதான் யோர்தான் நதி பிரிக்கும். அப்போதெல்லாம் எலிசா சொன்னால் யோர்தான் நதி பிரியாது, எலியா சொன்னால்தான் பிரியும். இப்பொழுது எலிசா சொன்னாலும் பிரியும். த ரிலிஜியஸ் விடுதலை, ஒரு ஆவிக்குரிய விடுதலை, த ரிலிஜியஸ் இண்டிபெண்டன்ஸ். ஒருவேளை நீ ஆவிக்குரிய யாரோ ஒரு தலைமைத்துவத்துக்கு அடிமையாக அல்லது கீழே தான் நீ வாழ வேண்டும். நீ நினைத்தால் நீ பெரிய ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஸ்தானத்தில் எலிசாவை வைக்கிறார். அதனால்தான் எங்கேயோ போய் அப்படியே உயர போலாம். அந்த நதியை எலியா சால்வையினால் ஒரேயடித்து சால்வையை முறுக்கி அடித்த பொழுது நதி பெறுகிறது. ஆனா திரும்ப வரும்பொழுது எலிசா செய்யும் பொழுதும் நடக்கிறது. அப்போ எலிசா இப்ப விடுதலையின் நாயகனாய் வருகிறான். விடுதலை பெற்றவனாய், ஸ்பிரிச்சுவல் இண்டிபெண்டன்ஸ். தானியேல் சிங்க குகைக்கு போகிறான். ராஜா தான் அங்கு அதிகாரமுடையவனாய் இருக்கிறான். இப்ப ராஜா கேட்கிறாரு, எப்பா தானியேல் இருக்கிறாயா? இருக்கிறேன் என் ஆண்டவருடைய கிருபையினால் என்று சொன்ன பொழுது, எந்த சிங்க குகைக்கு அனுப்பினானோ அதே ராஜா சிங்க குகையிலிருந்து அவனை மீட்டு வெளியே எடுக்கிறார். ஆனால் வந்த தானியேல் என்ன ஆகுறான் தெரியுமா? தானியேலின் தேவன் தான் எல்லாருக்கும் தேவன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப தானியேல் ஆளுகை செய்கிறார், ஆவிக்குரிய ஆளுகை. இந்த ராஜாவுடைய கடவுளோ ராஜாவுடைய தெய்வமோ ராஜாவுடைய சிலை வணக்கங்களோ ஆளுகை செய்யவில்லை. இந்த ராஜாவினுடைய தேவன் அல்ல, தானியேலின் தேவன் ஆளுகை செய்கிறார். ராஜா சொல்லுகிறான், தானியேலின் தேவன் தான் பெரிய தேவன் என்று. இதுதான் விடுதலை. அக்கறைக்குள்ளதாய் 3 பேர் போகிறார்கள். அவர்கள் அக்கறைக்குள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அக்கறையிலே அவர்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அது அக்கினிக்குள் எரிந்து போக வேண்டும் என்பது. இது உலக தண்டனை, உலகத்தின் போடப்பட்ட முத்திரை. இதை அனுபவிக்கிற நுழைகிற அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒருவர் வருகிறார். அவர் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார். உலக முத்திரையையும் ராஜாவின் கட்டளையும் நெருப்பினுடைய சுபாவமும் பரலோக சட்டத்திற்கு முன்பதாய் நிற்க முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. விடுதலை என்பது மனிதனால் கொடுக்கப்பட்ட விடுதலையை விட பரலோகத்தினால் கொடுக்கப்பட்ட விடுதலை பெரிதான ஒன்று. எப்படி அந்த நாட்களிலே மோசே போட்ட கோல் பாம்பாய் மாறினாலும் அங்க இருக்க சாஸ்திரிகள் எல்லாம், அந்த ராஜாவினுடைய ஆட்கள் எல்லாம் மந்திரவாதிகள், அவர்கள் போட்ட பாம்பும் 2 பேரும் பாம்பு தான் வந்தது. ஆனால் மோசேயின் பாம்பு எல்லாருடைய பாம்பையும் முறியடித்தது. இதனுடைய அர்த்தம் என்ன? பரலோக சட்டம் உனக்குள் வந்துவிட்டால், பரலோகத்தின் சட்டம் உனக்குள் வந்துவிட்டால், இந்த உலக சட்டத்தையே முறியடிக்கிற சட்டமாய் அது காணப்படும். இதுதான் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிக அருமையான ஒரு செய்தி, வாக்குத்தத்தம். தாவீது பரலோக சட்டம் சொல்லியது, சாமுவேலை அனுப்பி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்பொழுது அவன் தைல குப்பியை எடுத்து தைலத்தை தாவீதின் மீது ஊற்றுகிறான். தாவீது நிரம்பி வழிந்தது.
அந்த தைல குப்பியனுடைய என்ன அர்த்தம்? இந்த தைலமானது நீ ராஜாவாகிறாய் என்ற சட்டத்தை பரலோகம் கொடுத்து விட்டது, பரலோகம் உத்தரவிட்டு விட்டது. ஆனால் தாவீது ராஜாவாக முடியவில்லை. தாவீதை சவுல் உலகம் ஆளுகை செய்ய விரும்புகிறது. சவுல் என்ன செய்கிறான்? உன்னை கொன்று போட்டு விட்டால் இந்த ராஜ்யபாரம் என் சந்ததிக்கு நிலைக்கும், இந்த ராஜ்யத்தை என் பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள். ஆகவே தாவீதை முறியடிக்க சவுல் புறப்பட்டு போனான். ஆனால் தாவீதால் ஏன் சவுலால் ஏன் தாவீதை முறியடிக்கவில்லை என்றால், தாவீதின் மீது விழுந்தது பரலோக சட்டம், சவுலின் மீது இருந்தது அவன் இருதயத்தில் இருந்து வந்த உலக சட்டம். உலக சட்டத்தை தேவனால் முறியடிக்க முடியும், பரலோக சட்டத்தை யாராலும் முறியடிக்க முடியாது. No one can change the heaven's word and plan. That is very important. இந்த விடுதலையை நீ கற்றுக்கொள்ளும் பொழுது உன் உள்ளத்திலே புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்தின் திட்டத்தை செய்பவர்களே விடுதலை அடைந்தவர்கள். நீ பிசாசிடத்தில் விடுதலை அடைந்திருக்கலாம், ஆனால் உன்னிலிருந்து விடுதலையாகாமல் இருப்பாயானால், நீ மனம் திரும்பினவனாய் மாறி இருக்கலாம், ஆனால் உன் சுபாவத்தில் மாறாது இருப்பாயானால், உன்னுடைய விருப்பங்கள் தான் நிறைவேற வேண்டும் என்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், நீ தேவ சட்டத்திற்கு விரோதமானவன். தாவீது தன் விருப்பம் போல வாழவில்லை, கடவுளுடைய விருப்பம்படி ஓடுகிறான். கடவுளுடைய விருப்பம் பண்ணி எங்கெங்கோ ஓடுகிறான், குகைகளுக்கு ஓடுகிறான், இருளுக்கு ஓடுகிறான், எல்லாவற்றையும் கடவுளுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றப்படும்படி ஓடினபடினால், இல்லை இல்லை சவுல் நான் தான் ராஜாக வேண்டும் தேவன் சொல்லிவிட்டார் என்று சவுலுக்கு முன்பதாய் நின்றிருப்பாரானால் சவுல் அவனை கொண்டிருப்பார். தேவ சித்தத்தை நீ இழந்து போயிருப்பாய். இந்த அநேகர் அப்படிதான். தேவ சித்தம் நிறைவேறாமல் இருக்க காரணம், அவர்கள் தங்களுடைய ஆளுகையை பிசாசுக்கு முன்பதாய் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள், உலகத்திற்கு முன்பதாய், அல்லது தேவ சித்தத்திற்கு மாறாய் நிற்கும் பொழுது அவர்கள் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். இங்கு தாவீது தேவ சித்தம் தன்னில் நிறைவேற தேவன் விருப்பம்படி எங்கும் ஓடுகிறான். சவுலுக்கு பயந்து மெலிசாவுக்கு ஓடுகிறான், எல்லா எகிப்து தேசத்திற்கு ஓடுகிறான், எங்கும் ஓடுகிறான். ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை. அவன் மீது இருப்பது தேவ சித்தத்தின்படியான அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் விடுதலை உண்டு. அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விடுதலை எப்பொழுது தெரிவிக்கப்படும்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றும் பொழுதுதான் விடுதலை தெரியும். எப்பொழுதோ புறப்பட்டு போய்விட்டான், உனக்கு விடுதலை தருகிறேன் என்று. ஆனால் விடுதலையின் பிறந்த நாள் எது? ஆகஸ்ட் 15. அதே போலதான் உனக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். அந்த விடுதலையை பறைசாற்றுகிற நாள் தாவீது ராஜாவாக கூடிய நாள். ஆமென். ஆனால் அந்த விடுதலையை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்தின்படி ஏற்றுக்கொள்கிறதா இருப்பாயானால் அந்த விடுதலை நிரந்தரமான விடுதலையாயிருக்கும். தேவ சித்தம் இல்லாமல், தேவ விருப்பம் இல்லாமல் நீ எடுத்துக்கொள்ளுகிற விடுதலை என்று நினைக்கிற அத்தனை விடுதலையும் விடுதலை அல்ல என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த கால வேளையில சங்கீதம் 146:7 எதிலெல்லாம் தேவன் நம்மை விடுவிக்கிறார்? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நீ ஒடுக்கப்பட்டு இருந்தால், நீ கடவுளுடைய பிள்ளையாயிருந்தால் உனக்கு விடுதலை. நீ பசியாயிருந்தால், நீ கடவுளுடைய பிள்ளையாயிருந்தால் உனக்கு ஆகாரம் கொடுக்கப்படும். நீ கட்டுண்டவனாயிருந்தால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். சங்கீதம் 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். எப்பொழுதெல்லாம் நீ எதிரோ ஒன்றில் கட்டுப்பட்டிருந்தால் உன்னை அவர் விடுதலையாக்குவார். யாத்திராகம் 3:8 அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கு. அந்த தேசத்திலிருந்து நீக்கி அதோடு விட்டுவிடலை. கானானியர், ஏத்தியர்,
எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான 2 தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு விடுதலை, அந்த விடுதலையோடு கூட ஒரு ஆசீர்வாதம். இது 2யும் பிரிக்கவே முடியாது. இஸ்ரவேலை விடுவித்த பொழுது அவர்கள் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். ஆனால் வனாந்தரத்திலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் கானானிலே வரும்பொழுது பார்த்தால் விடுதலை பெற்றவர்களாய் மட்டுமல்ல, அனுபவிக்கிறவர்களாய் வந்து சேர்ந்தார்கள். விசாலமான ஒரு தேசத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஏசாயா 61 நம்முடைய ஜிஎல்பி ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? எதற்கு இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இன்று நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வீடுகள் தோறும் நாங்கள் வருவதற்கு காரணம் என்ன? உங்கள் காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள அல்ல, சிறுமைப்பட்ட உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அதற்காகத்தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தோடு நாங்கள் வருகிறோம். நீ சிறுமைப்பட்டவளாயோ சிறுமைப்பட்டவனாய் இருந்தால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். இருதயம் நொறுங்குண்டவர்களை, காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டு காயம் இருக்கிறது. ஆனால் அந்த காயத்தை அப்படியே விட்டுவிட்டால் அது பஸ்டாகி பிடித்துவிடும். ஆகவேதான் அந்த காயத்தை சுத்தம் பண்ணி மருந்து தடவி கட்டுகள் போடுவார்கள். சில கட்டுகள் நமக்கு தேவை. நாம் சுகமாகும் வரைக்கும் நம்முடைய காயங்களுக்கு கட்டு போடப்படுகிறது. கட்டு போட்டதினாலே நீ அடிமை அல்ல. இந்த கட்டு உன்னை சுகமாக்குவதற்காக. ஆனால் இந்த கட்டுகள் டெம்பரவரி, இது தற்காலிகமானவை. இந்த கட்டுகளை நான் அவிழ்க்க வேண்டும். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூற வேண்டும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இந்த சிறை வாசகம் யோசேப்புக்கு சொற்ப காலம். ஆனால் யாக்கோபு மரித்து அவன் கண்களை மூடும் வரைக்கும் அவன் பிரைம் மினிஸ்டரா இருக்க வேண்டியது தேவனுடைய விடுதலை. தேவனுடைய விடுதலைக்கும் தேவனுடைய கட்டுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இது டெம்பரவரி, அது பெர்மனன்ட். தேவன் உன் காயத்தை கட்டுகிறதுக்காக கட்டுகிறார். பிசாசு நீ ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது என்பதற்காக கட்டுகிறார். இந்த கட்டும் அந்த கட்டையும் அவிழ்க்கிறவர் தேவன்தான். இது சுகமானவுடன் அவிழ்க்கப்படும். அது உன் நொறுக்குதலிருந்து உன்னை விடுவிக்கும்படி அறுக்கப்படும். பிசாசின் பிடியிலிருந்து உன்னை கட்டவிழ்க்கும். அதேதான் தானியேலுடைய வாழ்க்கையில சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவர்கள், அந்த ராஜா சொல்லுகிறான், 4 பேர் அந்த அக்கினியில் உலாவுகிறார் என்று சொல்லவில்லை. 4 பேர் விடுதலையாய் அக்கினி நட்டுவிலே உலாவுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த 3 பேர் கட்டுகளோடு போடப்பட்டார்கள். அங்கே 3 பேருடைய கட்டு அவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. கட்டாத ஒருவரும் அங்கு கட்டு அவிழ்க்கப்பட்டது போல இருக்கிறார். அப்போ உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட கட்டுகளே இல்லாத ஒருவர் அங்கே இறங்கி இருக்கிறார். இப்ப இவன் பார்க்கிறான், 4 பேரிடத்திலும் கட்டு இல்லை. அவர்கள் விடுதலையோடு குலாவுகிறார்கள். என் தேவன் உன் கட்டுகளை அக்கினியிலே அவிழ்த்து போடுகிறார். இம்மனிதனுக்கு கட்டு கொடுத்தான் இந்த ராஜா. இந்த 3 பேரை கட்டுவித்தான். அது கயிறினால் கட்டினாலும் எதுல வேணாலும் கட்டி இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது அவன் பார்க்கிறான், கட்டுகள் இல்லை. கட்டே இல்லாத இறைவன் இவர் கட்டுகளை நீக்கி இறைவனைப் போல இவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் விடுதலை பெற்றவர்களைப் போல நிற்கிறார்கள். எப்படி அந்த 4வது மனிதனுக்கு ஒரு சேதமும் இல்லையோ, இந்த 3 பேருக்கும் சேதம் இல்லை. ஆனால் இந்த 4வது மனிதனுக்கும் இந்த 3 மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்கிறேன். இவர்களுக்கும் கட்டில்லை, அவருக்கும் கட்டில்லை, உண்மைதான். இவர்களுக்கும் சேதமில்லை, அவர்களுக்கும் சேதமில்லை, உண்மைதான்.
ஆனால் 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இது 4வது சொல்லப்பட்ட தேவ சட்டம் நிரந்தரமானது. உன் கட்டுகளை எரித்து விடுகிறபடினாலே உனக்கு வேறொரு கட்டு இல்லை. நெருப்புக்குள்ளே நுழைந்து ஒருவன் உன்னை கட்டு வைக்க முடியாது. நெருப்புக்குள்ளே நுழைந்து ஒருவனை உன்னை கட்டி போட முடியாது. கட்டுகளை அவிழ்க்கிற விதமே என் ஆண்டவரால் வித்தியாசமாய் அவிழ்க்கப்பட்டது. நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டதினாலே திரும்ப ஒரு கட்டு அவனுக்கு போடவே முடியாது. ஏனென்றால் கட்ட முடியாத ஒருவர் அவர்களோடு கூட இருந்தபடினால். அதனாலதான் 3 பேரை விட இவருடைய சாயல் வித்தியாசமாய் இருந்தது. தேவ சட்டம் வித்தியாசமானது, தேவனுடைய நடத்துதல் வித்தியாசமானது, தேவனுடைய பரிமாணம் வித்தியாசமானது, தேவனுடைய விடுதலை வித்தியாசமானது. நீங்கள் சகரியா 9:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். என்னன்னா, தண்ணீர் இல்லாத குழியிலே யோசேப்பு இருக்கிறான். யார் அவன்? இவர்களுடைய சகோதரன். ஆனால் நான் அவனை எப்படி மீட்டுக் கொள்வேன் என்றால், உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். என் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா உனக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே. யாருக்கு? யாக்கோபுக்கு. அவன் உன் கண்களை மூடுவான். அப்ப எப்படி அவன் சாவான் குழியிலே? உன்னுடைய மகனை அல்லது உன்னுடைய சகோதரனை நான் விடுதலை பண்ணி உன்னதங்களில் வைக்கும் பொழுது நீ அவனை தேடி வருவாய் என்று தன் சகோதரர்களுக்கு தெரிவிக்கிற சத்தியம் அதுதான். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, இது யாரை சொல்லுகிறது? இந்த மாதம் ஆண்டவர் உன் மனைவியை, உன் கணவனை, உன் பிள்ளைகளை, உன்னுடையவர்களை, யாரெல்லாம் உன்னுடையவர்களாய் உன்னிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களை என் இரத்தத்தினாலே, என்ன இரத்தம்? உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, உனக்கென்று நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேனே, விடுதலை தருகிறேனே, அது உன் சந்ததிக்கும் தருவேன். அது நான் தருகிறதல்ல, உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உனக்காக அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவர்களுடைய விடுதலை நான் கொடுப்பது வேறு, ஆனால் உனக்காக நான் கொடுக்கிற விடுதலை. அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பது என்பது உனக்காக, உன் ஜெபத்தை கேட்டு உன் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை நான் ரட்சிக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்களை கேட்டு நான் செய்கிறேன். யோபு ஜெபித்ததினாலே அவருடைய நண்பர்கள் துரோகிகளாய் பாவிகளாய் நின்றாலும் நான் விடுதலை செய்வேன். அப்படியானால் இந்த மாதம் உனக்கும் விடுதலை, உனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி உன் சந்ததிக்கும் விடுதலை. மத்தேயு 21:2 அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த அநேக ஐயோ நாங்கள் எதையுமே செய்ய முடியவில்லை, கட்டப்பட்டு இருக்கிறோம். எஸ், எப்பொழுது நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும்? ராஜா உன் மீது ஏறி போனால்தான் நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இந்த கட்டையை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன் ராஜா கழுதை குட்டியாக மறியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருவார். நீ எருசலேமுக்கு போக வேண்டுமானால், நீ பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் உன் மீது ஒருவர் உட்கார்ந்திருக்க வேண்டும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உன் மீது இருந்தால் மட்டுமே இந்த கழுதை எருசலேமுக்கு போக முடியும். இல்லாவிட்டால் அந்த எஜமானன் வீட்டில் அது கட்டப்பட்டிருக்கும், அது கட்டவிழ்க்கப்படாது. என் சகோதரனே, சகோதரியே, உன் நீதியினால் எருசலேமுக்கு போக முடியாது. நீ ஏதோ நிறைய சுமந்ததினாலே இல்ல, நீ கட்டப்பட்டிருக்கிறாய். எப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவாய்? இயேசு உன் மீது எருசலேமுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் மட்டுமே தான் நீ கட்டவிழ்க்கப்பட முடியும். உபாகமம் 15:13 சொல்லுகிறது, அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் பொழுது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல்
இந்த மாதம் உனக்கு வெறும் விடுதலை மட்டுமல்ல, வியாதியிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, உன் குடும்பத்தை நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்க போகிறாராம். விடுதலை பண்ணி அவனை வெறுமையாய் அனுப்பி விடாமல், அந்த உபாகம் 15:13 சொல்லிட்டு 14 சொல்லுகிறது, உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி, விடுதலை செய்ததன்படி, உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிப்பதே உனக்கு அடிமையானவனை விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக. உன்னிடத்திலிருந்தை கொடுத்து அவனை வாழ, அது நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழுகிறது மட்டுமல்ல, மற்றவர்களை ஆண்டவரைக்கு ஏற்றுக்கொண்டு வாழ நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தான். நீ ஊழியம் செய்தால் இந்த மாதத்துல தேவன் உனக்கு கொடுத்ததை இருந்து அவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கும்படி உதவி செய்வார். உனக்கு வரங்களை கொடுத்தால் அவர்களுக்கும் வரங்களை கொடுப்பார். உன்னதங்களை உனக்கு காண்பித்தால் அவர்களுக்கும் உன்னதங்களை காண்பிப்பார். என் அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த மாதம் விடுதலையின் மாதம். அதோடு கூட உன்னை வெறுமையாய் அனுப்பாமல் நிறைவாய் அனுப்புகிற ஒரு மாதமாய் இருக்கும். உன் சந்ததிகள் நிறைவாய் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் சுகமாய் இருப்பார்கள். உன் குடும்பம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படி தேவன் உன்னை விடுதலையாக்கப் போகிறார். இந்த விடுதலையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோமா? எந்த விடுதலை? உலகத்தை ஆளுகை செய்கிற விடுதலை உனக்கு கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தை ஆளுகை செய்கிறது பரலோக தேவன் மட்டுமே. இதை தெளிவாய் புரிந்து கொண்டு இந்த விடுதலையை நீ அனுபவித்தால் இந்த விடுதலை உனக்கு நிரந்தரமாய் இருக்கும். நீ பரலோகத்தை ஆளுகை செய்கிற விடுதலை என்று நினைத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறேன். என் வியாதியை, என் பிரச்சனையை, என் பிசாசை, என்னை நொறுக்குகிற அவனை நான் ஆளுகை செய்ய போகிறேன். அந்த ஆளுகைக்கு என்னை விடுவித்திருக்கிறார். ஆனால் பரலோகம் அவருக்குரியது. பரலோகம் அவருடைய ஜனத்திற்குரியது. கலங்காதிருப்பீர்களாக.